நாளை மே 24 தேய்பிறை. இந்த தேய்பிறை நாளில் நமது வீட்டு நிலைவாசலில் வைத்து இந்த 3 பொருட்களுக்கு நம்ம பூஜை செய்து வந்தோம் என்றால் இதனால் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது நமது குடும்பத்தில் ஏற்படுமாம். இந்த 3 பொருட்களுமே மிகவும் சக்தி வாய்ந்த பொருட்களாக கருதப்படுகிறது. இதனை நமது முன்னோர் காலங்களில் செய்து நிறைய பலனை பெற்றிருக்கார்களாம். எனவே நாமும் தவறாமல் இந்த தேய்பிறை நாளில் இந்த ஒரு செயலை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். இந்த ஒரு செயலை நம்ம செய்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை முதலில் நம்ம பார்த்து விடலாம். இந்த ஒரு புகைப்படமானது இந்த மொத்தம் 3 விதமான செயல்களானது இருக்கிறது. ஒன்று, ஒரு செடியை நமது வீட்டு நிலைவாசலில் நம்ம வளர்த்து வர வேண்டும். இரண்டாவது, ஒரு புகைப்படத்தை நமது வீட்டு நிலைவாசலில் நம்ம வைக்கிறதுனால இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். எந்த ஒரு தீய சக்திகளும் இந்த புகைப்படத்தை மீறி நமது வீட்டிற்குள் வருவதை தவிர்த்து விடுவாங்க. அதற்கப்புறமாக ஒரு வேர் இருக்குது, அந்த வேரை எடுத்து நம்முடைய வீட்டு நிலைவாசலில் நம்ம கட்டுறதுனால இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்குமாம். கண் திருஷ்டி, பொறாமைகள் என அனைத்தும் எதிரிகளால் பார்க்கப்படக்கூடிய பார்வைகள் அனைத்திலும் இருந்து ஒரு விடுபாடு கிடைப்பதற்கு அந்த வேரானது பயன்படுமாம். எனவே இந்த 3ஐயும் வைத்து நம்ம தேய்பிறை நாள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இதற்கு சந்தனம், குங்குமம் வைத்து இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா இதனால் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும். கோடி புண்ணியம், அதாவது எத்தனையோ மந்திர வழிபாடுகளும் எண்ணற்ற பூஜை வழிபாடுகளும் செய்த பலனானது இதன் மூலம் நமக்கு கிடைக்கும். அதனையும் நம்ம தேய்பிறை நாள்களில் இந்த ஒரு செயலை நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா கட்டாயம் நமக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கின்றது. இந்த 3 பொருட்கள் எந்தெந்த பொருட்கள் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் இருக்க வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிற அந்த புகைப்படம், எந்த தெய்வத்தின் புகைப்படத்தை நம்மளுடைய வீட்டில் நிலைவாசலில் நம்ம மாட்டி வைக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விநாயகர். அதிலேயும் கற்பக விநாயகர் என்று அழைக்கப்படக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த இந்த ஒரு விநாயகரின் புகைப்படத்தை நம்முடைய வீட்டு நிலைவாசலில் நம்ம மாட்டி வைக்கிறதுனால பெரிய அளவில் நன்மைகள் உண்டு. அதிலையும் எந்த ஒரு தீய சக்தியும் நம்மளுடைய வீட்டிற்குள் வருவதற்கு யோசிக்குமாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்த விநாயகர் தான் கற்பக விநாயகர். எனவே கற்பக விநாயகரின் புகைப்படம் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு தீய சக்திகளும், கெட்ட சக்திகளும், கண் திருஷ்டிகள் எதுவுமே நம்மளுடைய வீட்டிற்குள் அண்டாமல் இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. கற்பக விநாயகருக்கு அவ்வளவு சக்தியானது இருக்கிறது. எனவே கற்பக விநாயகரின் சக்தியை பற்றி அனைவருமே தெரிந்திருப்போம். தெரியாதவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவதாக நம்முடைய வீட்டு நிலைவாசலில் நம்ம வைத்து வளர்க்க வேண்டிய ஒரே ஒரு செடி, அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதை வட மாநிலங்களில் தெய்வமாக கூட கருதி வழிபட்டு வருவாங்களாம். அவ்வளவு நேர்மறையான எண்ணங்கள் இந்த ஒரு செடிக்கு இருக்கும். இந்த ஒரு செடியை எவன் ஒருவன் வீட்டிற்கு முன்பு வளர்த்து வரணும் அவன் மிகவும் நேர்மையான எண்ணங்கள் கொண்டவனாக இருப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது என்பது போல நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் உங்களது வீட்டிற்கு முன்பு இந்த ஒரு செடியை மட்டும் வளர்த்து வாருங்கள். இந்த ஒரு செடியை நம்ம வளர்ப்பதனால கண் திருஷ்டிகள், எதிரிகளால் தேவையில்லாமல் வருகின்ற பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு தீர்வானது கிடைக்க இந்த ஒரு செடியானது பயன்படுமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செடியையும் நீங்கள் வளர்த்து வாருங்கள். அது என்ன செடின்னு பார்த்தோம் அப்படின்னா கற்றாழை. இந்த கற்றாழை இந்த கற்றாழையை நம்ம வீட்டுக்கு முன்னாடி இடம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு தொட்டியில் கூட நம்ம வைத்து, இந்த செடி வளர்க்கக்கூடிய தொட்டியில் வைத்து கூட நம்ம இந்த கற்றாழையை வைத்து நம்ம வழிபட்டு வரலாம். இந்த கற்றாழைக்கு நம்ம வாரத்தில் 2 நாள், செவ்வாய், வெள்ளி, இந்த 2 நாட்களை நம்ம சந்தனம், குங்குமம் எல்லாம் வைத்து இதற்கு அலங்காரம், பூஜைகள்லாம் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா இதனால் பெரிய அளவில் நமக்கு நன்மைகளானது நடக்கும். முக்கியமாக அதிக அளவில் எதிரிகள் வர இருக்கின்ற தொல்லைகள், பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து ஒரு விடுபாடு கிடைப்பதற்கு இந்த கற்றாழையானது பயன்படுத்தும். அவ்வளவு சக்தி மிக்க பொருளாக இது பயன்படுகிறது. வட மாநிலங்களில் இதனை வைத்து நேர்மையான எண்ணங்கள், அதாவது இந்த செடியை எவன் ஒருவன் வளர்க்கிறானோ அவன் மிகவும் நேர்மையான எண்ணத்துடன் இருப்பான் என்பது போல கூறுவதும் வழக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மூன்றாவது, நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு வேர் மட்டும் இருந்துச்சுன்னா போதுமாங்க. அதிக அளவில் நமக்கு வர இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கிவிடுமாம். அது என்ன வேர் என்று பார்த்தோம் என்றால் அனைவருமே கேள்விப்பட்டிருக்கோம், வெள்ளருக்கு பிள்ளையார். அதனை போன்று நம்ம நாட்டு மருந்து கடைகளில் வெள்ளருக்கு வேர்க்கட்டை என்று கேட்டோம் என்றால் ஒரு வேர்க்கட்டையை கொடுப்பாங்க. அதனை வாங்கி நம்ம அந்த வேர்க்கட்டையை மட்டும் கட்டாமல் அதை சிவப்புலோ அல்லைனா மஞ்சள் நிற துணியில் அந்த வேர்க்கட்டையை வைத்து அதற்கப்புறமா அந்த வெள்ளருக்கு வேர்க்கட்டையை நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் நம்ம கட்டி வைப்பதனால் பெரிய அளவில் நமக்கு சொத்து சுகமானது தேடி வருவோம். வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அனைத்துமே நீங்குவதற்கு இது பயன்படுமாம். எனவே தவறாமல் இந்த 3 செயல்களையும் நீங்கள் தேய்பிறை நாட்களில் செய்து வாருங்கள். இதனால் பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். தெரிந்த
நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள்.